அத்தியாயம் 27 இரத்த இணைவு. நிச்சயமாக நான் நினைத்தது போலவே மிருதன் முணுமுணுத்தார். பின்னர் அவனது கண்களுக்கு முன்னால் ஹாலோகிராபிக் திரையில் காட்டத் தொடங்கிய உரைகளின் வரிகளை படிக்கத் தொடங்கினார். வளர்ச்சி அடைந்த விழித்தெழுந்த மனிதனின் சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்தை கண்டுபிடித்தார். உங்கள் தனித்துவமான திறமையான இரத்தத்தை ஒருங்கிணைத்தல் காரணமாக இந்த இரத்தத்துடன் நீங்கள் ஒருங்கிணைத்து அதன் இரத்த அறிவை பெற முடிகிறது. கவனம், உங்கள் தனித்துவமான இரத்த வம்சாவளி மற்றும் இந்த இரத்தத்துடன் உங்களுக்கு இருக்கும் அதிக இணக்கத்தன்மை காரணமாக உங்களுக்கு பின்வரும் தேர்வுகள் வழங்கப்படுகின்றன. முதல் தேர்வு, சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்துடன் ஒருங்கிணைக்கவும், அதை பயன்படுத்தி இரத்த அறிவை மீட்டெடுக்கவும் இந்த இரத்தத்தின் மூலத்தின் அனைத்து திறன்களையும் பயன்படுத்த முடியும். இரண்டாவது தேர்வு, இந்த சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்தை உருக்கி உருமாற்றுங்கள், இதனால் அதை மாற்றி உங்கள் சொந்தமாக்குங்கள். இது ஒரு புதிய தனித்துவமான திறனை கொண்டுவரும். இது ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் நுழையாமலும் உங்கள் இரத்த ஆற்றல் அல்லது பரிணாம ஆற்றலை சிறிது அதிகரிக்காமலும் பயன்படுத்தப்படலாம். இயற்கையாகவே உங்கள் இரத்த தக்கவைப்பு திறனை பயன்படுத்தி இரத்த அறிவை நீங்கள் இன்னும் தக்கவைத்துக் கொள்ள முடியும். இதன் மூலம் அதன் ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையின் மேம்பாட்டு விளைவுகளை நீங்கள் இன்னும் பயன்படுத்த முடியும். இருப்பினும் இணைவு காரணமாக மேம்பாட்டு விளைவு சிறிது குறையும். நினைவூட்டல், ஹோஸ்ட் இரண்டாவது தேர்வை தேர்வு செய்தால் உங்கள் திறனை வெளிப்படுத்தவும் உங்கள் தற்போதைய மறைக்கப்பட்ட திறன்களில் ஒரு திறமையை பெறவும் இந்த அமைப்பு உங்களுக்கு உதவும். உங்கள் தேர்வை செய்வதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள். இந்த வரிகளை படித்ததும் மிருதன் ஆச்சரியப்பட்டான், உற்சாகமடைந்தார், பின்னர் குழப்பம் அடைந்தான். தனித்துவமான இரத்த வம்சாவளியா? இணைவா? உருமாற்றமா? மதமாற்றமா? இரத்த அறிவு. சிறிது காலத்திற்கு முன்பு இந்த அமைப்பு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? இதனால் மிருதன் மிகவும் குழப்பம் அடைந்தான். ஆனால் விரைவில் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டான். என்னுடைய இரத்த இணைப்பு பிரிவு காலியாக இல்லையா? மேலும் இந்த இரத்த அறிவு என்றால் என்ன? ஒரே நேரத்தில் பல விஷயங்கள். இதுவும் அமைப்பின் மேம்படுத்தலின் ஒரு பகுதியாக இருந்ததா? மிருதன் குழப்பத்துடன் யோசித்தார். அதை மறந்துவிடு, இதை பற்றி ஒரு கணம் யோசிக்கிறேன். மிருதன் சிந்தனையில் ஆழ்ந்த முகபாவத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவன் விழித்தெழுந்ததிலிருந்து அவனது மானா வலிமை பெரிதும் அதிகரித்தது. இது அவனது சிந்தனை திறனை மேம்படுத்தியது. நான் விழித்தெழுந்ததிலிருந்து எனது வகுப்பு தொடர்பான சில திறன்கள் மறைந்திருந்தன என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அந்த நேரத்தில் இதை பற்றி நான் அதிகம் யோசிக்கவில்லை. ஆனால் கணினியால் கொடுக்கப்பட்ட இரண்டாவது தேர்வை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அவற்றில் ஒன்றை திறக்க முடியும் என்று தெரிகிறதுடோ. அப்படியானால் இணைவுக்கும் ஒருங்கிணைப்புக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிந்தவரை இந்த இரண்டு சொற்களும் ஒரே பொருளை குறிக்கின்றன. ஒருங்கிணைப்பதன் மூலம் நான் இரத்தத்தை உறிஞ்சி ஜீரணிக்கிறேன், அதன் அனைத்து பண்புகளையும் எடுத்துக்கொள்கிறேன். இது ஒரு வகையில் உறிஞ்சுதல் மூலம் இரத்தத்துடன் இணைவது போன்றது, மேலும் இரத்தத்தின் தகவலை புரிந்துகொண்டு என்னுடையது போன்ற தகவல்களை பயன்படுத்துவது போன்றது. அப்படியானால் இந்த விஷயத்தில் இணைவு என்பது இந்த இரத்தத்தை முழுவதுமாக ஜீரணிக்காமல் என் சொந்த இரத்தத்துடன் இணைக்க முடியும், மாறாக அதை என்னுடைய சொந்தமாக மாற்ற முடியும் என்பதா? இணைவு மூலம் அது உருவாக்கும் எந்த திறனையும் ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் நுழையாமல் நான் பயன்படுத்த முடியும். அப்படியானால் இது ஒருங்கிணைப்பை விட அற்புதமானது அல்லவா? ஏனெனில் கூறப்பட்ட திறன் அல்லது திறனை செயல்படுத்துவதில் எந்த தாமதமும் இருக்காது. இல்லை, உறிஞ்சுதல் எனக்கு உட்கொள்ளப்பட்ட இரத்தத்தின் முழுமையான தகவலை வழங்குகிறது, மேலும் நான் எப்போதும் ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் நுழைவதன் மூலம் முழுமையான திறன்களை பயன்படுத்த முடியும். இது இரத்தத்தின் தகவலை மதிப்பிட்டு அந்த தகவலை எனது சொந்த இரத்தத்தால் மீண்டும் உருவாக்குவது போன்றது. இதன் விளைவாக இரத்தத்தின் மூலத்தை பொறுத்து எனது திறன்கள் மற்றும் புள்ளி விவரங்களில் தற்காலிக மேம்பாடு ஏற்படுகிறது. இந்த விஷயத்தில் ஒருங்கிணைப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், ஏனெனில் நான் வெவ்வேறு தகவல்கள் அல்லது திறன்களைக் கொண்ட பல்வேறு இரத்தங்களைச் சேகரித்து எனது இரத்த ஒருங்கிணைப்பு திறன் மற்றும் அல்லது அமைப்பால் குறிப்பிடப்பட்டுள்ள இரத்தத்தை தக்கவைக்கும் திறன் மூலம் அவற்றை மீண்டும் உருவாக்க முடியும். அந்த நேரத்தில் நான் வெவ்வேறு தொழில்களில் இருந்து பல திறன்களை பெற முடியும். அதிர்ஷ்டவசமாக கிட்டத்தட்ட எல்லா சக்தி வகைகளுடனும் எனக்கு இணக்கத்தன்மை இருந்தது. எனவே இது ஒரு முழுமையான கனவு அல்ல, ஆனால் காலத்தின் விஷயம் மட்டுமே. இருப்பினும் இணைவுக்கு ஒரு முன்னிபந்தனை இருப்பதாக தெரிகிறது.
இரத்த வகையுடன் எனது இணக்கத்தன்மை அதிகமாக இருந்தால் இணைவு ஒரு நிரந்தரத்திறனை வழங்குவதாகத் தோன்றியது. நான் ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதன் என்பதால், அதனால் நான் மற்றொரு பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதனின் இரத்தத்துடன் இணக்கமாக இருக்கிறேன் என்பதனாலா? அல்லது எனக்கு அதிக மந்திர சக்தி இருப்பதால், அந்த கொள்ளையன் என்னை தாக்க முயன்றபோது மானாவையும் பயன்படுத்தியதால் அவனும் சக்தியை பயன்படுத்துபவன், அதனால் நமக்குள் இணக்கத்தன்மை இருக்கிறதா? சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்த மிருதன் சிறிது நேரத்திற்குப் பிறகு இரத்தத்தை பற்றிய விளக்கத்தை அந்த அமைப்பு அளிக்கும்போது பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு விழித்தெழுந்த மனிதன் பற்றி குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்தார். பின்னர் அது பரிணாம ஆற்றல் அல்லது இரத்த ஆற்றலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதை உணர்ந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக மிருதன் ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதர். அவனது தற்போதைய திறன்கள் ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதனுக்கு மட்டுமே இருக்கும். மேலும் உயிரினங்களின் இரத்தத்தை உட்கொள்வதை பெரிதும் நம்பியிருக்கும் திறன்களைக் கொண்ட அவன் பரிணாம வளர்ச்சியடைந்த மற்ற மனிதர்களுடன் இணக்கமாக இருப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்துடன் அவன் அதிக இணக்கத்தன்மை கொண்டதற்கு இதுவே நிச்சயமாக காரணம். மேலும் இரத்தத்திற்கு பதிலாக சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்தை ஏன் அது கூறுகிறது என்பதை பொறுத்தவரை அது ஏன் என்பது குறித்து மிருதனுக்கு ஒரு தெளிவற்ற யோசனை இருந்தது. திருடனிடமிருந்து இரத்தத்தை எடுக்கும்போது இரத்தத்தில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உணர முடியும் என்பதை அவன் உணர்ந்தான். இதனால் அதை சேமித்து வைப்பதற்கு முன்பு அவற்றை அகற்ற முடிவு செய்தார் என்பதை அவன் நினைவில் கொண்டான். ஒருவேளை தீங்கு விளைவிக்கும் பொருளை அகற்றுவதன் மூலம் அந்த திருடனின் இரத்தத்தை சுத்திகரிக்க முடிந்தது. இதனால் அது உட்கொண்டால் எந்த பக்க விளைவுகளையும் கொண்டிருக்கவில்லை. இதுதான் நிச்சயமாக காரணமாக இருக்க வேண்டும். மிருதன் தலையசைத்து முடிவாக முணுமுணுத்தான். இது நான் இரண்டாவது முறையாக இரத்தம் குடிப்பது. சரி, முதல் முறையாக அது ஒரு விதத்தில் அது ஒரு விபத்துதான். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்ட உணர்வு, என் வாயில் நுழைந்த இரத்தத்தை விழுங்க வேண்டும் என்ற திடீர் உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. நான் சாப்பிட்ட பிறகு அது ஒரு விதத்தில் நன்றாக இருந்தது. அது தாதுக்கள் அல்லது ஆற்றல் நிறைந்ததாக இருந்தது போல. அதை எப்படி விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நான் மகிழ்ச்சியுடன் திறந்த கரங்களுடன் வரவேற்கும் ஒன்றல்ல. வலி தாங்க முடியாத அளவுக்கு நான் அதிலிருந்து மயக்கமடைந்தேன். தனது உள்ளார்ந்த திறனை இறுதியாக எழுப்புவதற்கு முன்பு தான் தாங்க வேண்டிய வலியை நினைவு கூர்ந்தபோது மிருதன் நடுங்கினான். இந்த முறை கடந்த முறை போல இருக்காது என்று நம்புகிறேன். என் உடலில் நெருப்பு பற்றிய உணர்வை மீண்டும் உணர விரும்பவில்லை. அது என்னை கிட்டத்தட்ட அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மிருதன் முகத்தில் லேசான முகச்சுளிப்புடன் மூச்சு விடாமல் மூணுதான். ஒரு கணநேர மௌனத்திற்குப் பிறகு மிருதன் தனது கண்களுக்கு முன்னால் இருந்த திட்டமிடப்பட்ட திரையின் மீது கவனத்தை திருப்பினான். உங்கள் தேர்வை செய்வதற்கு முன் கவனமாக சிந்தியுங்கள். எப்படியிருந்தாலும் இந்த வகுப்பு தொடர்பான திறனை நானே எவ்வளவு நேரம் திறக்க முடியும் என்று காத்திருப்பதை விட முன்கூட்டியே திறப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக தனது முடிவை எடுக்கும்போது மிருதன் முணுமுணுத்தார். பின்னர் அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளியே விட்ட பிறகு தனது எண்ணங்களுடன் பதில் அளித்தான். நான் இரண்டாவது தேர்வை தேர்வு செய்கிறேன். இணைவு. மிருதன் அமைப்பின் அறிவுறுத்தலுக்கு பதில் அளித்தான். பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த இணைவு செயல்முறையைத் தொடங்க ஹோஸ்ட் இந்த சுத்திகரிக்கப்பட்ட இரத்த சாரத்தை உட்கொள்ள வேண்டும் அல்லது உங்கள் உடலின் எந்த பகுதியிலும் ஒரு வெட்டு அல்லது திறப்பு வழியாக முன்னுரிமை உங்கள் உள்ளங்கையில் உறிஞ்ச முயற்சிக்க வேண்டும். என்ன? அதை உறிஞ்ச நான் என்னை வெட்டிக்கொள்ள வேண்டும் என்கிறீர்களா? மிருதன் உள்ளுக்குள் ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டார். இரத்தத்தை உறிஞ்சி இணைவு செயல்முறையை தொடங்குவதற்காக மட்டுமே அவன் வேண்டுமென்றே தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ள வேண்டியிருந்தது என்பதைக் கேட்டு அவன் ஆச்சரியப்பட்டான். இரத்தத்தை உட்கொள்வது எப்போதும் முதல் வழி. நான் உண்மையிலேயே அப்படிச் செய்ய வேண்டுமா? மிருதன் பெருமூச்சு விட்டு, இது என்ன போதைப் பொருளா? கீழ கொட்டி மூக்குல உரிருத்துக்கு எந்த உந்துதலும் இல்லாமல் கேட்டான். அதை விழுங்கவும் அல்லது உங்கள் உள்ளங்கையை வெட்டி திறந்த காயத்தில் இரத்தத்தை வைக்கவும் மீதமுள்ளதை உடல் கவனித்துக் கொள்ளும். நினைவூட்டல். இந்த இரத்தம் உங்கள் இரத்த அதிகாரம் திறன் மூலம் ஹோஸ்டால் சுத்திகரிக்கப்படுகிறது. இதனால் உள்ளே உள்ள எந்த தீங்கு விளைவிக்கும் பொருளையும் நீக்குகிறது. எனவே நீங்கள் இந்த இரத்தத்தை உங்கள் வாய் வழியாக உட்கொண்டாலும் எந்த பின்விளைவுகளும் இருக்காது. நீங்க அப்படிச் சொன்னா
வேறு வழி இருக்கும்போது எந்த காரணமும் இல்லாம என்னை நானே காயப்படுத்திக்கிறதுக்கு பதிலா நான் அதை உட்கொள்வேன். எனக்கு பொதுவாக என்னை நானே காயப்படுத்திக்கிறது பிடிக்காது. மிருதன் பெருமூச்சு விட்டுவிட்டு தாழ்ந்த குரலில் முணுமுணுத்தான். சிறிது நேரம் தயங்கிய பிறகு அவன் இரத்தத்தை வாயில் செலுத்தினான். உடனடியாக ஒரு அசாதாரண உணர்வு அவனை தாக்கியது. மிருதன் இந்த உணர்வை நன்கு அறிந்திருந்தான். தற்செயலாக ஓநாய் போன்ற உயிரினத்தின் இரத்தத்தை அவன் உட்கொண்டபோது அவன் உணர்ந்த அதே உணர்வுதான் இது. இந்த உணர்வு ஒரு உள்ளுணர்வு, ஒரு உந்துதல், ஒரு ஆசை மற்றும் அவனது வாயில் உள்ள இரத்தத்தை உட்கொள்ளும் உந்துதல். இந்த உணர்வை எதிர்த்து சிறிது நேரம் போராடிய பிறகு மிருதன் தன்னை இனி கட்டுப்படுத்த முடியாமல் தனது நாக்கில் இருந்த இரத்தத்தை விழுங்கினான். விந்தையாக, சுவை மோசமாக இல்லை. அது இனிப்பாகவோ அல்லது கசப்பாகவோ அல்லது கொஞ்சம் காரமாகவோ இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சுவையை வேறுபடுத்துவது கடினமாக இருந்தது. ஆனால் அது அவ்வளவு மோசமாக இல்லை. சிறிது நேரம் கழித்து அவன் கண்களுக்கு முன்பாக இருந்த ஹாலோகிராபிக் திரையில் அறிவிப்புகள் தோன்ற ஆரம்பித்தன. திரையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிகளாக உரைகள் தோன்றின. பரிணாம வளர்ச்சி அடைந்த விழித்தெழுந்த மனிதனின் சுத்திகரிக்கப்பட்ட இரத்தத்தை கண்டறிந்தார். இந்த இரத்தத்துடன் இணைவை முயற்சித்தல். முதல் முயற்சி தோல்வி. இரண்டாவது முயற்சி தோல்வி. மூன்றாவது முயற்சி தோல்வி. இந்த இரத்தத்துடன் வலுக்கட்டாயமாக இணைக்க முயற்சித்ததால் உங்கள் சாத்தியமான திறன் திறக்கப்பட்டது. சாத்தியமான திறன் இரத்த இணைவு திறனாக உருவாகியுள்ளது. வாழ்த்துக்கள். மறைக்கப்பட்ட திறமையான இரத்த இணைவை வெற்றிகரமாக திறந்துவிட்டீர்கள். இனிமேல் நீங்கள் இணைவு முயற்சி செய்து இணக்கமான பிற இரத்தத்தை உங்கள் சொந்த இரத்தமாக மாற்றலாம்.